என்ன பேசணுன்னு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில். இப்போது நானும் சபேஷனும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மியூசிக் டைரக்டருக்கு வந்து கீபோர்ட் பிளேயராக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். எல்லா மியூசிக் டைரக்டரும் சபேஷ் வந்து ஒரு பெரிய கீபோர்ட் பிளேயர் இருந்தனால நான் வந்து ஒரு ரிதம் பிளேயர். ஆக்சுவலாக சபேஷ் பிளேயிங்கை பார்த்து தான் நான் வந்து ஒரு கீபோர்ட் பிளேயராகவே நான் ஆனேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளேயரு, நல்ல ஞானம் உள்ளவர். எங்கள் ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து இது மாதிரி ஒரு சேனல் ஃபஸ்ட்டு வந்தது. அவருக்கு மியூசிக் வந்தது. அவர் அப்போது வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா கவர்மெண்ட்டில் இருந்தனால அவரால் பண்ண முடியல. அவர் தான் என்னையும் சபேஷும், ஆக்சுவலாக சபேஷ் வந்து என்னை விட எல்டர், அவர் எனக்கு மூத்தவர். அவர் அப்போ என்ன பண்ணார், அவர் வந்து சபேஷ் முரளின்ட்டு ஒரு டைட்டில் வச்சு அந்த சீரியலுக்கு எங்களை அறிமுகப்படுத்துனது அண்ணன் அவர் தான். ஸோ அதுலேருந்து அவர் படத்துக்கு அந்த சீரியலுக்கு பேர் வச்சது இல்லாமல் அவர் படத்துக்கெல்லாம் எங்களை வந்து ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக எங்களை வளர்த்து விட்டவர் அவர். அதே மாதிரி சபேஷை வந்து ஒரு நல்ல பெரிய சிங்கரை, ஒரு கானானா சபேஷ்னா கானான்ற மாதிரி ஒரு பேர் வாங்கி கொடுத்தவர் அண்ணன். அண்ணன் வந்து கச்சேரியில் வந்து அவர் ரொம்ப பாட்டு பாடியிருக்கார், கானா பாட்டு. இருந்தாலும் சபேஷுக்கு தான் கானா பாட்டை வந்து கச்சேரியில் வந்து எல்லா பாட்டும் நீ பாடுன்ட்டு அவர் 2 பாட்டு தான் பாடுவார். ஆனால் சபேஷுக்கு வந்து 4-5 பாட்டு கொடுத்து பாட சொல்லுவார். அந்த மாதிரி சபேஷ் மேலே அப்படி ஒரு உயிர் அண்ணனுக்கு. ஆண்டவன் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டார் சபேஷை. நல்ல திறமையானவன், நல்ல ஞானம், எல்லாமே. இப்போ நான் ஏதோ ஒரு பாட்டு பண்ணாக்கா என்னை விட ஏதோ பண்ணோன்னு தான் அவன் நினைப்பான். அந்த மாதிரி அது புறமா கிடையாது, போட்டி தான். நல்லா பண்ணோன்ற ஒரு போட்டி தான். எல்லாத்துக்குமே வந்து அவன் நினைக்கிறத தான் பண்ணுவான். அந்த மாதிரி அண்ணன் கூட சொல்லுவார், எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் வாங்குறது சபேஷ், ஃபஸ்ட்டு கார் வாங்குறது சபேஷ், ஃபஸ்ட்டு வீடு கட்டுறது சபேஷ், அதுக்கப்புறம் தான் அண்ணன் நாங்கள் எல்லாருமே. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சபேஷ் முரளி வந்து அப்படியே தொடரும். இது வந்து ஸ்டாப் ஆகாது. ஏன்னாக்கா சபேஷ் முரளி டைட்டில் தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு தெரியும், வெறும் முரளின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ சபேஷ் முரளி இன்னும் வர காலத்துலேயும் சபேஷ் முரளி தான் தொடரும். ஏன்னா அவன் ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, அந்த மியூசிக்கில் தான் இருக்கும். நன்றி.